ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நீளமே சொந்தமடா. பொதுவா சினிமாவில் எல்லா கவிஞர்களும் அதுவரை 6 அடி தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சினிமாவுக்கு போன பிறகுதான் தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். அப்ப சினிமாவுல பெரிய கவிஞர், திராவிட இயக்கத்தினுடைய பெருங்கவிஞர் உடுமலை நாராயணகவி. அவற்றை போய் பரதகாசி சொல்லியிருக்காரு, அண்ணே நம்ம எல்லாம் 6 அடி தான் விட்டோம், இங்க பாருங்க யாரோ ஒருத்தர் புதுசா பாட்டு எழுத வந்து 8 அடி விட்டுருக்கான், என்னன்னு கூப்பிட்டு கேளுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. பட்டுக்கோட்டையார கூப்பிட்டு, ஏன் தம்பி 6 அடி போதுமையா மனுஷனுக்கு, நீ ஏன் 8 அடி விட்டேன்னு கேட்டாராம். அது பட்டுக்கோட்டை சொன்னாரா, அண்ணே நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, எங்க ஆளுங்க நிலங்குடு பட்டாக்குடுன்னு பொழுதனைக்கும் தாலுகா ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் தவம் கிடக்குறான், ஆர்ப்பாட்டம் பண்றான். சில பேருக்கு வாழ்றப்ப இடமே கிடைக்க மாட்டேங்குது, செத்த பிறகாவது கைய கால நீட்டி ஃப்ரீயா படுக்கட்டும்னே, அதுக்கு தானே 8 அடி கேட்டேன்னு எழுதுறாராம்.